பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 82வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் கிருபையாய் மாற்றுவாராக. வேதம் சொல்லுகிறது, ஆகார் தன்னுடைய பிள்ளை மரித்து போகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தூரத்தில் ஒதுங்கி நிற்கிறாரு. அவங்க அந்த நேரத்தில் கேட்டது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்னென்னா, என்கிட்ட ஒரு துருத்தி இருக்குது, இந்த துருத்தி நிறைய தண்ணி கொடுத்தா போதும். நான் ஏற்கனவே கொண்டு வந்த தண்ணி செலவழிஞ்சிருச்சு, இந்த துருத்தியில் மட்டும் தண்ணி வந்துச்சுன்னா என் பிள்ளையினுடைய உயிரை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லும்போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த மனுஷிக்காகவும் அந்த பிள்ளைக்காகவும் நீரூற்றையே கட்டளையிட்டார். அப்போது நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடியாது. சில சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம எடுக்க குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்குறார். கர்த்தர் ஒன்று கொடுத்தாருன்னா எடுக்க வந்துட்டே இருக்கும். பாருங்கள், ஆபிரகாம் துருத்தியிலே கொடுத்த தண்ணீர் எடுக்க தீர்ந்து போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் நீரூற்றில் கொடுத்த தண்ணீர் எடுக்க வந்துட்டே இருந்துச்சு. நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியவர்கள், நீங்கள் நம்பினவங்க, நீங்கள் எஜமானனாக நினச்சவங்க, நீங்கள் கையில் வாங்கினவங்க, அவங்க கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். என் மேனேஜர் எனக்கு எவ்வளோ செஞ்சுட்டாரு, ஆனால் எனக்கு திருப்தி ஆகலை. என் அம்மா எனக்கு என்னோ செஞ்சுட்டாங்க, என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ கொடுத்து பார்த்தாரு, என்னால் வெளியே வர முடியல. என் கடனை மாற்ற முடியல, என் சூழ்நிலையை மாற்ற முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், பரலோக அப்பா உங்களுக்கும் எனக்கும் தருவார். அவர் கொடுத்தாருன்னா எடுக்க வந்துட்டே இருக்கும், அது கண்டிப்பாக குறையாது. ஆமேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். இந்த இடத்துல போத்திபாருடைய மனைவி, இவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் யோசேப்பை வித்தியாசமாக பார்த்து என் கூட தப்பு பண்ணி என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டோம் இவங்க தான். ஆனால் யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வஸ்திரத்தை தான் கையிலே வச்சுருந்து தன்னுடைய கணவனார் வந்த உடனே, பாருங்கள், நீங்கள் ஒருத்தனை கூட்டு வந்திருக்கீங்கல்ல, அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வஸ்திரத்தை பாருங்கன்னு சொல்லி யோசேப்பை குறித்து ஒரு தவறான செய்தியை, நடக்காத ஒரு செய்தியை, அவன் பண்ணாத ஒரு காரியத்தை இந்த அம்மா எல்லாருக்கும் பரப்புகிறாங்க. யாராவது ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணும்போது திட்டுனாங்கன்னா கூட சரி, ஓகே, நம்ம தப்பு பண்ணணும், திட்டுனா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் நம்ம செய்யாத காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நிறைய பேருக்கு பயங்கரமான கோவம் வரும். என்ன இது, நான் எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை, நான் செய்யாத காரியத்தை நீ எப்படி சொல்லலாம், கோவம் வந்துடும். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இருக்கணும். சில நேரங்களில் நம்மை குறித்து தவறான பொய்களை, தவறான செய்திகளை, நடக்காத ஒன்றை திணிச்சு, இல்லைன்னா ஏதோ அவங்களுடைய சுயநலத்துக்காகவோ இல்லைன்னா அவங்களுடைய ஆசைக்காகவோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, உடஞ்சிடுறாங்க, நிறைய வித்தியாசமாக நம்ம ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கத்திரிடத்தில் கேட்கணும். சரியான செய்தியை சொல்லும்போது நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது இல்லை. உங்களை குறித்து தவறாய் சொன்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமாக நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பேரில் தவறானதை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு விரோதமாக அப்படி பேசுவாங்க, ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி இது வரைக்கும், பாஸ்டர் என்னால் பொறுத்துக்கவே முடியாது, நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், பட் என்னை குறித்து நடக்காத ஒன்றை, நான் செய்யாத ஒன்றை சொன்னாங்கன்னா உடனே நான் கொந்தளிச்சிருவேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த காரியத்தை ஞானமாக கையாளுறதுக்கு கர்த்தர் கிருபையாக பலன் தருவார். நம்பர் 1, ஒரு 2 காரியத்தை மட்டும், ஒரு தேவனுடைய பிள்ளை நம்மை குறித்து தவறாய் கொடுக்கப்படுகிற செய்தியை நம்ம கையாளுகிற ஒரு 2 காரியத்தை மட்டும் உங்களோட சொல்கிறேன் நான். ஒன்று நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நிரூபிக்கிறதுக்கே போகக்கூடாது. இப்போ பாருங்களேன், இந்த யோசேப்பு இவன் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணது அந்த அம்மா தான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நான் தப்பு பண்ணலைன்றதை நிரூபிப்பேன், நீ எப்போ பண்ண, எப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு நம்ம ஆதங்கத்தில் நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு நல்ல போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறமாவது நம்ம நிரூபிக்க ஆசைப்படுவோம். ஆனால் யோசேப்பு எந்த காலத்துலையும் நான் நல்லவன், அவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி தப்பான செய்தியை சொல்லிட்டாங்கன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்கே போகலை.
இன்றைக்கு எப்படி பாஸ்டர் நான் நிரூபிக்கலைன்னா மற்றவங்க எல்லாம் நான் தப்பாக பார்க்க மாட்டாங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் தேவையே படாது. ஆனால் உங்களை நேசிக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. கவனிங்க, ரெண்டாவது சொல்கிறேன், உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணீங்கன்ற பொய்யான செய்தியை பரப்பும்போது நீங்கள் அதை நான் சரியானவேன்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உங்களை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை வெறுக்கிறவங்களுக்கு நான் நல்லவேன்னு நீங்கள் எவ்வளோதான் நிரூபித்தாலும் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே தவறான செய்திகளை உங்களை குறித்து பொய்யான காரியத்தை செய்யும்போது அதை நிரூபிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நாளானது விளங்க பண்ணும். ஆண்டவரே ஒரு நாள் நீங்கள் நிரபராதின்னு கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைங்கன்னு கொண்டு வந்து நிறுத்துவார். ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பினுடைய ஞானம் என்னென்னா, தன்னை குறித்து அவதூறா, தன்னை குறித்து இல்லாததை பொய்யான ஒரு காரியத்தை சொல்லும்போது இவனுக்கு என்ன வரலைன்னா பழி வாங்கணுன்ற எண்ணம் யோசேப்புக்குள்ளே சுத்தமாக இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற பண்ணினார். அவ்வளோதான். நான் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன், எந்த தீமையும் செய்ய மாட்டேன். இந்த 2 காரியமும் யோசேப்பை உன்னதமான இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உடஞ்சு போய், என்னை குறித்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க பாஸ்டர், இல்லாததையும் பொல்லாதையும் பேசுகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு பொய்களை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? வேலை ஸ்தலத்தில், வீட்டில், எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, ஞானமாக கையாளும் மகளே, ஞானமாக கையாளும் மகனே, கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார், இதற்கு பெரிய ரிவார்டை கர்த்தர் தருவார். ஆமேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். நீ சொன்ன ஞானத்தின்படி நடக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராகப்பா. நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க. அவங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. இன்னும் 23ஆம் தேதி இந்த 100 days ஜெபம் முடிகிற அன்னைக்கு பரலோகமே எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும்ப்பா. அந்த அன்பின் விருந்த கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தில் கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். அட்டன் பண்ணுகிற அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் 10 o'clock, மாலை கூட்டம் 6:30 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன்.